அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். வாராந்தோறும் நாம் நடாத்தி வருகின்ற நம்முடைய அத்தாயி அரபிக் அண்ட் விஏஓ எக்ஸாம் ட்ரைனிங் அகாடமி கம்பத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற நமது கல்லூரியிலே மாணவர்களுடைய பேச்சு திறனில் வளர்ச்சி அடைய வேண்டும், மென்மேலும் அவர்கள் மேலோங்கி நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் வாராந்தோறும் நமக்கு ஹதீகத்துல் வாஇதீன் என்ற பெயரை கொண்டு மாணவ சொற்பயிற்சி மன்றம் நாம் வாராந்தோறும் நிகழ்த்தி வருகின்றோம். பல வாரங்கள், பல்வேறு வாரங்கள் கடந்து பல்வேறுபட்ட தலைப்புகளின் கீழே 4-3 மொழிகளுக்கு கீழே மொழிகளிலே நாமெல்லாம் பேசி வருகின்றோம். நம்முடைய மாணவர்கள் சிறப்பாக பேசி சென்றிருக்கிறார்கள், பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்று 49வது வாரமாக இந்த மாணவ சொற்பயிற்சி மன்றத்தை தலைமை தாங்கி நிற்பதற்கு, இந்த மன்றத்தை முற்றிலும் முழுவதுமாக நடாத்தி தருவதற்கு 5ஆம் சும்ராவை சார்ந்த ஏஎம் முஹம்மது யூசுப் அல் அத்தாயி அவர்களை அழைக்குகின்றேன். மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தை ஆரம்பிப்பதற்காக எஸ் முகமது ஹாஜா அவர்களை கிராண்ட் கொள்வதற்காக அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا أن فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. அடுத்தபடியாக கீழே செய்வதற்காக 2வது சும்ராவை சார்ந்த சதீக் ரஹ்மான் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுயிரே எந்த நாடி நரம்பும் யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது எந்த நுயிரும் மறுபணம் ரசூலல்லாஹ், உங்கள் மீது எந்த நுயிரும் மறுபணம் ரசூலல்லாஹ். என் உயிரே எந்த நாடி நரம்பும் யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது எந்த நுயிரும் மறுபணம் ரசூலல்லாஹ், உங்கள் மீது எந்த நுயிரும் மறுபணம் ரசூலல்லாஹ். சந்தீரனும் திகைத்து நின்றதே உங்கள் அழகில், சந்தீரனும் திகைத்து நின்றதே உங்கள் அழகில், சந்தீரனும் திகைத்து நின்றதே உங்கள் அழகில். உன்முகம்தான் அழகே, உன்முகம்தான் அழகே, உன்முகம்தான் அழகே ஆதியா ரசூலல்லாஹ், உங்கள் மீது எந்த நுயிரும் மறுபணம் ரசூலல்லாஹ், உங்கள் மீது எந்த நுயிரும் மறுபணம் ரசூலல்லாஹ். என் உயிரே எந்த நாடி நரம்பும் யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது எந்த நுயிரும் மறுபணம் ரசூலல்லாஹ், உங்கள்
உங்கள் மீது எந்த நுயிரும் அர்ப்பணம் ரசூலல்லா. உன்முகம் பார்ப்பதற்கு எந்த உள்ளம் துடிக்கிறது, உன்முகம் பார்ப்பதற்கு எந்த உள்ளம் துடிக்கிறது, உன்முகம் பார்ப்பதற்கு எந்த உள்ளம் துடிக்கிறது, உன்முகம் பார்ப்பதற்கு, உன்முகம் பார்ப்பதற்கு, உன்முகம் பார்ப்பதற்கு நாவல் யா ரசூலல்லா. உங்கள் மீது எந்த நுயிரும் அர்ப்பணம் ரசூலல்லா. உங்கள் மீது எந்த நுயிரும் அர்ப்பணம் ரசூலல்லா. என் உயிரை எந்த நாடி நரம்பும் யா ரசூலல்லா. உங்கள் மீது எந்த நுயிரும் அர்ப்பணம் ரசூலல்லா. உங்கள் மீது எந்த நுயிரும் அர்ப்பணம் ரசூலல்லா. மதீனத்து மாநகருக்கு எங்களையும் மறைத்திடுவீர், மதீனத்து மாநகருக்கு எங்களையும் அழைத்திடுவீர், மதீனத்து மாநகருக்கு எங்களையும் அழைத்திடுவீர். உம்மோடு இருக்கவே, உம்மோடு இருக்கவே, உம்மோடு இருக்கவே என் ஆசையா ரசூலல்லா. உங்கள் மீது எந்த நுயிரும் அர்ப்பணம் ரசூலல்லா. உங்கள் மீது எந்த நுயிரும் அர்ப்பணம் ரசூலல்லா. என் உயிரை எந்த நாடி நரம்பும் யா ரசூலல்லா. உங்கள் மீது எந்த நுயிரும் அர்ப்பணம் ரசூலல்லா. உங்கள் மீது எந்த நுயிரும் அர்ப்பணம் ரசூலல்லா. இருளிலே வாழ்ந்தவருக்கு ஒளியினை நீர் கொடுத்தீரே, இருளிலே வாழ்ந்தவருக்கு ஒளியினை நீர் கொடுத்தீரே, இருளிலே வாழ்ந்தவருக்கு ஒளியினை நீ கொடுத்தீரே. உண்மை சஹாபிகளே, உண்மை சஹாபிகளே, உண்மை சஹாபிகளே தந்த யா ரசூலல்லா. உங்கள் மீது எந்த நுயிரும் அர்ப்பணம் ரசூலல்லா. உங்கள் மீது எந்த நுயிரும் அர்ப்பணம் ரசூலல்லா. உங்கள் ஆசிகரின் பேருடைய பட்டியலில், உங்கள் ஆசிகினரின் பேருடைய பட்டியலில், உங்கள் ஆசிகினரின் பெயருடைய பட்டியலில் இப்பாவி பெயரையும், இப்பாவி பெயரையும், இப்பாவி பெயரையும் சேர்த்திடுங்கள் யா ரசூலல்லா. உங்கள் மீது எந்த நுயிரும் அர்ப்பணம் ரசூலல்லா. உங்கள் மீது எந்த நுயிரும் அர்ப்பணம் ரசூலல்லா. என் உயிரை எந்த நாடி நரம்பும் யா ரசூலல்லா. உங்கள் மீது எந்த நுயிரும் அர்ப்பணம் ரசூலல்லா. உங்கள் மீது எந்த நுயிரும் அர்ப்பணம் ரசூலல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பத்தில் பேச்சாளராக 4வது சுமராவை சார்ந்த எம் முகமது ஜாஃபர் சாதிக், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆடி அண்ட் அவாம் இந்த தலைப்பிலே அமர்ந்திருக்க உரையாற்றுவார். First of all, I pledge my salam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. All praises belong to the Supreme Authorizer Allah Jalla Subhanahu wa Ta'ala, and His peace and blessings be upon our Prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam and his companions, especially those who are gathered in spectacular fine occasion. Alhamdulillah. Our Prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam said, "Innal ulama warasatul anbiya, wa innal anbiya lam yuwarrisu dinaran wala dirhaman, wa innama warrisu ilm. Faman akhadahu akhadha bihadhin wafir." Sadaqallahu wa sadaqa rasul nabiyul kareem. Today I talk about the topic of difference between alim and awam. Also, awam means other people. In knowledge, alim, mastery of Quran, Hadith,
fiqh, aqidah, etc. Through years of study, but our basic or moderate understanding, often from personal study or scholars. In fatwa, alim may be qualified to issue futures if trained as a mufti, but awam cannot issue fatwas, seek ruling from scholars. In tafsir and interpretation, alim can interpret complex verses from hadith using proper tools. Example, usual tafsir, Arabic linguistics, etc. But awam reads translation and release on scholars for explanation. In leadership, alim may serve as imam, khatib, Islamic judge, qadi, or teacher of Sharia, etc. But awam may follow leaders or serve in other non-scholarly roles. In understanding of Arabic, proficient in classic Arabic to enhance with original Islamic text, but awam may or may not understand Arabic release on translation. Our Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, Arabic language is the language of Jannah. In Jannah, the all people speaks in the Arabic language. The alim know the Arabic language in a year of studies. Next, salat. When abid or other people awam, salas 1000 rakaites is not equal to alim salat 2 rakait. Alim salat 2 rakait is a difference between other people. The shaitan have easily changed the way of other peoples, but the shaitan can hard and not change the way of alim. Allah says in Quran, Innama yakhshallahu min ibadihi ulama, Inna Allah azizun ghafur. Only those fear Allah from among His servants who have knowledge. Indeed, Allah is exalted, might and forgiving. May Allah give more ilm to you and me. Amin. Wa akhir da'wana alhamdulillahi rabbil alamin. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. அடுத்தபடியாக நான்காவது முறை சார்ந்த ஆமிர் உஸ்தாத் பூஸ்ரீ என்ற தலைப்பில் இருக்கிறார். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahil akram alladhi khalaqal insana wa qarrama 'allamahu min al-bayan. Assalatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin wal malaikatil muqarrabin wa ala kulli malikin wa ala kulli ibadika salihin wa ala kullukum ajma'in birahmatika ya arhamar rahimin. Amma ba'd. فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم البخيل من ذكرت عنده فلم يصلي علي صدق الله العلي العليم. أما بعد الحمد لله. شرح البردة. أنا أريد أن أخطب عن أمامك تحت مادة شرح بردة بوسي رحمة الله عليه. البردة أشهر قصائد البوسي رحمة الله عليه وعروها نظمها وهو مريض قاصدا زيادة النبي المصطفى نبي صلى الله عليه وسلم في المدينة المنورة وقد أسماها
بردة تشبيها بقصيدة الباند السعاد لكعب بن زهير بن أبي سلمى ونظراتي في حياة البوصيري وشعره. اتفق المؤرخون على أن اسمه محمد بن سعيد، واختلافوا في بقية نسبه، وكذلك اتفقوا على أنه من بني حبنون المغاربة. وكانت بوصيري يعتذر قصيرا بعسله المغربي. تذكر المساعد أنه تلقى العلم في القاهر، وقد دلتنا بعض قصائد على بعض الجوانب التي عاشها الشاعر وعاصرها أيام طلب العلم. تدلي أشعاره على أنه علم بتاريخ المسيح، وأنه درس التوراة وإنجيل دراسة النقدية الواعظة. وقد كان البوصيري يتقن فن الخط العرب، ونحن البوصيري من تعاليم أبي الحسن الشاذلي، وأرادوا أن يكونوا صوفيين فلم يوفق، ولكنه كان يحب المتصوفة ويقول بآرائهم بالتعسير بهم إلى حد القريب. السلام عليكم ورحمة الله وبركاته. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin, wal aqibatu lil muttaqin. Assalatu wassalamu ala sayyidina wa nabiyyina maulana Muhammadin wa alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Hamdan shukr always belong to Almighty Allah subhanahu wa ta'ala, and His peace and blessing our Prophet Muhammad sallallahu alaihi wasallam, and who are gathered in final location. Amen. I go to talk about Bawsir radhiyallahu anhu. Bawsir radhiyallahu was a black slave, and he will have more power and strength. He will throw a spear accurately, and he aims superly. Before accepted Islam, he only killed the Hamza radhiyallahu anhu, and Bawsir radhiyallahu and Bilal radhiyallahu, they both are friends. Bilal radhiyallahu was accepted Islam before Bawsir radhiyallahu anhu. Bawsir radhiyallahu also accepted Islam, Bilal radhiyallahu after more years. Hind radhiyallahu anhu said to Bawsir radhiyallahu anhu, "You kill Hamza radhiyallahu anhu, I will release you." That's why Bawsir radhiyallahu anhu killed the Hamza radhiyallahu anhu, and after more days Bawsir radhiyallahu come to Islam, and he will kill the Musaylama, and that like we also want to have like Bawsir radhiyallahu anhu. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin, wal aqibatu lil muttaqin, wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd.
فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ونعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லுவன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றி வாழ்ந்து மறந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், ஆலிம்கள், இந்த நல்லதொரு மஜ்லிஸில் இருக்கக்கூடிய வருங்கால ஆலிம்கள் மீதும் உண்டாவதாக. ஆமீன். இன்றைய காலத்திலே ஒருவருக்கு இன்னொரு மீது அன்பு, தாய்க்கு தந்தையின் மீது அன்பு, மகனுக்கு தாயின் மீது அன்பு. ஆனால் இந்த அன்பெல்லாம் யார் மீது வைக்க வேண்டும் என்று தெரியுமா? இந்த அன்புக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் யார் என்று தெரியுமா? உண்மையாலும் சொந்தக்காரர் என்று சொன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அல்லாஹ் தஆலாவே குர்ஆனில் சொல்கிறான் அல்லவா? அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான், உங்களை உயிரை விட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிங்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ் தஆலா நம்மளை படைத்த அல்லாஹ் தஆலாவே சொல்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய அடியானாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் அடியாக இருக்க என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு முஹப்பத் வைக்க வேண்டும் தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்தார்களே எந்த அளவுக்கு ஒரு முஹப்பத், அவர்கள் உயிரை விட அன்பு. அதிலே 39 பேர் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்றைய காலத்திலே சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அனுமதி தரவில்லை. இரண்டாவது கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறையும் அனுமதி தரவில்லை. மூன்றாவது முறை கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். கொடுத்தவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிமான சஹாபாக்களை அனைவரையும் அழைத்து காபாவுக்கு சென்றார்கள், பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். அதுவே உலகிலே முதன்முறையாக நடந்த தீன் பிரச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. அன்றுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையா இருக்கக்கூடிய ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு 3 நாட்களுக்கு பிறகு உமர் நாயகம் ரலியல்லாஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே சிறப்பு படைத்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் என்னதான் மக்கா நகரிலே சிறப்பும் மரியாதையும் கண்ணியமும் உடையவராக இருந்தாலும் அவர்கள் முகம் முழுவதும் இரத்தக்கரையால் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. அடித்தார்கள், உதைத்தார்கள், மிதித்தார்கள், என்னவெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாம் செய்தார்கள். அவர்களை அடையாளமே தெரியாத அளவிற்கு ஆக்கிவிட்டார்கள். அதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மூச்சு விட்டு கீழே விழுந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய கூட்டத்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். அன்று மாலை வரை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உணர்வுக்கே வரவில்லை. அன்று மாலை வரை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உணர்வுக்கே வரவில்லை. சிறிது நேரம் கழித்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உணர்வுக்கு வந்தவுடன் என்ன தெரியுமா சொன்னார்கள்? முதலில் என்ன தெரியுமா வார்த்தை? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே, அவர்களை பார்க்க வேண்டுமே, அவர்கள் எடுத்து பேச வேண்டும் என்று கதறினார்களே. எந்த அளவுக்கு ஒரு முஹப்பத், எந்த அளவுக்கு ஒரு அன்பு, எந்த அளவுக்கு ஒரு பாசம் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. இன்றைய காலத்திலே திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய, விபச்சாரம் செய்யக்கூடிய மனிதர்களை பார்த்து அவர்கள் மீது அன்பு வைக்கிறீர்களே, அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா அந்த அன்பை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க, மன் அஹபனி கான மஹீஃபில் ஜன்னதி, என்னை யார் நேசிக்கிறாரோ அவர் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்திலுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ்,
என்னுடைய உம்மத்துடைய அனைத்து வழியும் எனக்கே தந்துவிடு என்று சொன்னார்களே, அப்பேற்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு நமக்கெல்லாம் வலிக்கிறது, துன்பமாக இருக்கிறது, அற்பமாக நறுக்கின்றோம் என்று சொன்னால் நம்ம உள்ளம் என்பது எவ்வளவு அழுக்காக இருக்கும் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. அப்பேற்பட்ட அழுக்கை அல்லாஹ் தஆலா நம்ம உள்ளத்திலிருந்து நீக்குவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸன என்று சொல்கிறான். உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி என்று சொல்கிறான். யாரை சொல்கிறான்? திரைப்படத்தில் நடிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஒருபோதும் இல்லை, மாறாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த முன்மாதிரி என்று சொல்கிறார்கள். சிறந்த முன்மாதிரி என்று சொன்னால் ரோல் மாடல் என்று அர்த்தம். இன்றைக்கு ரோல் மாடலாக எடுக்கக்கூடிய மக்களை பார்த்தால் என்று சொன்னால், திரைப்படத்தில் நடிக்கக்கூடியவர்களும் அவர்களை திரைப்படத்தில் அந்த திரைப்படத்திலே போடப்படுகிறது. இந்த திரைப்படம் என்பது ஒரு பொழுதுபோக்கு தான் என்று அந்த திரைப்படத்திலே போடப்படுகிறது. ஆனால் இந்த மனிதன் என்பவன் அந்த திரைப்படத்தில் தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு அவரையே பின்பற்றி அவர்களுடைய வழியும் அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது இதுவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது இப்படி முடி வளர்த்து, இப்படி ஜிப்பா அணி, இப்படி தொப்பி போடு என்று சொல்லி தந்தார்கள். மாறாக இப்படி பேண்ட் ஷர்ட் போட்டு ஊராக சுத்து என்று சொல்லவில்லை. மாறாக தொழுகைக்கு வா என்று சொல்லுகிறார்கள். தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரக்கூடிய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்ல உண்மையாக உயிருள்ள உன்னுடைய உயிரை விட நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்துருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக இரண்டாவது பாடலை சார்ந்த எஸ் முகமது பாடல் ஆசாவை உங்களில் சொன்னாரி. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد وفي القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال رسول الله صلى الله عليه وسلم إن الله جعل الحق على لسانه وقلبه. ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்னும் அவுலியாக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. இன்னும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று தான் அவர்கள் இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கொலை செய்வதற்காக அவர்கள் சென்றபோது நடுவில் ஒரு மனிதர் பார்த்து உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு முன்னாடி உங்கள் வீட்டில் போய் பாருங்கள்,
உங்களுடைய தங்கச்சியுடைய கணவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் பாருங்கள், உமர் அலி அல்லா அவர்கள் விரைவாக அவங்க வீட்டை போய் தட்டினார்கள். அவர்கள் வீட்டை தட்டும்போது அவர்கள் கதவை திறக்க ரொம்ப நேரம் ஆகுது. உடனே கதவை திறந்தோடனே அவங்க கேட்டாங்க, உள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு அவங்க கேட்டபோது அதுக்கு உமர் அலி அல்லா அவங்க தங்கச்சின்னு சொன்னாங்க, நாங்கள் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு. இல்லை, நீங்கள் ஏதோ ஓதிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, என்ன ஓதுனீங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க தங்கச்சி சொன்னாங்க, ஆமாம் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு. உமர் அலி அல்லா அவர்களை அடித்தார்கள். அவரை அடித்த போது அவர்களிலிருந்து ரத்தம் வந்தது. உடனே அவர்களுடைய கணவரையும் சேர்ந்து இருவரையும் சேர்ந்து அடித்த போது ரத்தம் வந்தது. உடனே உமர் அலி அல்லா சிறிது நேரம் கழித்து அவர்கள் கோபம் தனிந்ததுக்கப்புறம் அவங்க தங்கச்சிட்டு கேட்டாங்க, நீங்கள் என்ன ஓதனீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் அதை எனக்கு ஓதிக்காமீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க தங்கச்சி சொன்னாங்க, நீங்கள் அசுத்தமான நிலையில் இருக்கிறீங்க, நீங்கள் போய் குளிச்சுட்டு ஒளி செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே உமர் அலி அல்லா குளிச்சுட்டு ஒளி செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ உடனே தாகா அந்த சூறா அதிலிருந்து ஒரு 5 ஆயத்தை எடுத்து உமர் அலி அல்லா அவர்களுக்கு ஓதி காமிச்சோன்னே உமர் அலி அல்லா அவர்களும் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி இருக்கும்போது உமர் அலி அல்லா அவர்கள் மிகவும் கோபமாக இருந்தார்கள். கோபமாக இருக்கும்போது இஸ்லாத்திற்கு ஒரு பக்கபலமாக இருந்தது. உமர் அலி அல்லா வந்தது. உமர் அலி அல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றக்கப்புறம் அவர்கள் இஸ்லாத்திற்காக கடுமையாக உழைத்தார்கள். இன்னும் அல்லாஹ் தாலா வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, உமர் அலி அல்லா அவருடைய சொல்லும் என்னுடைய சொல்லும் ஒரே சொல்லுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க அலா லிசானிஹி உமரி வ கல்பிஹி. நிச்சயமாக அல்லாஹ் வந்து உமர் அலி அல்லா அவருடைய நாவிலும் அவருடைய கல்விலும் உண்மையை தான் ஆக்கியிருக்கிறான் என்று சொல்வார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வீட்டுக்கு உமர் அலி அல்லா அவர்கள் சென்று கதவை தட்டும்போது உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்தார்கள். அப்போது உள்ள வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மனைவிமார்கள் இருந்தார்கள். உடனே உமர் அலி அல்லா உள்ள வந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாம் ஒதுங்கி விட்டார்கள். உடனே அந்த இடத்த உமர் அலி அல்லா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்கள் வீட்டுக்கு நிறையா பேர் உங்களை பார்க்க வராங்க. அதில் நல்லவர்களும் வரார்கள், கெட்டவர்களும் வரார்கள். இப்படி இருக்கும்போது உங்களுடைய மனைவிமார்கள் நீங்கள் ஹிஜாப் அணிய செய்யலாம்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே அல்லாஹ் தாலா டக்குன்னு குரானில் கூட அந்த ஆயத்தை இறக்கியிருக்கான். ஹிஜாபை பற்றி ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கான். உடனே அதான் இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, உமர் அலி அல்லா அவர்கள் சொன்னது தான் அல்லாவும் சொல்கிறான். உமர் அலி அல்லா ஹிஜாப் போடுங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் டக்குன்னு அந்த இடத்துல ஒரு குரான் ஆயத்தை இறக்கி ஹிஜாப் அணியுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னு சொன்னே உடனே ஒரு தடவை உமர் அலி அல்லா அவர்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து பால் கொடுப்பார். அந்த பால் உமர் அலி அல்லா அவர்கள் குடித்து விட்டு அந்த பால் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும், மிகவும் அருமையாக இருக்கும். உடனே அந்த பாலை குடித்து விட்டு அந்த கொடுத்த மனிதரிடம் போய் கேட்பார், இந்த பால் ரொம்ப சுவையாக இருந்தது, இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு உமர் அலி அல்லா அவர்கள் கேள்வி கேட்கும்போது அதுக்கு அந்த மனிதர் சொல்லுவார், உமர் அலி அல்லா அவர்களே, இது வந்து சதக்காவுடைய ஒட்டகம், இது வந்து மேய்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு பால் கறந்து கொண்டிருந்தார், அவர் எனக்கு கொஞ்சோன்னு பாலை கொடுத்தாரு, அந்த பால் தான் இது அப்படின்னு சொன்னோன்னே உமர் அலி அல்லா உடனே அவர்கள் வாயில் விரலை விட்டு வாந்தி எடுத்தார்கள். குடித்த பாலை எல்லாத்தையும் வாந்தி எடுத்து விட்டு அவர்கள் சொன்னார்கள், இந்த பால் வந்து சந்தேகத்திற்குரிய பாலாக இருக்கிறது, இது வந்து சந்தேகத்திற்குரிய பாலாக இருக்கிறனால இது வந்து ஹராம் ஆயிரும், நான் என்னோட உடம்புல ஒரு பகுதியாக ஹராம் ஆகிவிடும் என்று நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குடித்த பாலை வந்து கைவிட்டு வாந்தி எடுத்து விடுவார்கள். அதனால் உமர் அலி அல்லா இனி வரக்கூடிய காரியத்தில் உமர் அலி அல்லா அவர்களை போன்று வீரத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து 1வது பாடசாலை நஸ்ருத்தீன் குர்ஆனை பற்றி பேச இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் பில் ஆலமீன் வாகிபத்து முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். قال تعالى يؤمن به كثيرا ويؤمن به كثيرا. قال رسول الله صلى الله عليه وسلم القرآن حجة لك أو عليك. குர்ஆனின் சிறப்புகள். திருக்குர்ஆன் ஓதக்கூடியவர் அந்த ஒழுக்கங்களை பேணி ஓதுவது அவசியமாகும். திருக்குர்ஆன் ஓதுவதின் சில ஒழுக்கங்கள். திருக்குர்ஆன் ஓத விரும்புகிறவர்
மிஸ்வாக் செய்து ஒழு செய்த பின் தனிமையான ஒரு இடத்தில் மிக கண்ணியத்துடன் பணிவுடன் கிப்லை முன்னோக்கி குர்ஆனை ஓத வேண்டும். திருக்குர்ஆன் ஓதும் போது நாம் செய்யும் தவறு. திருக்குர்ஆன் ஓதும் போது ஸ்பீடாக ஓதாமல் மெதுவாக ஓத வேண்டும். திருக்குர்ஆனை ஓதும்போது யாராவது பேச வேண்டிய ஒரு அவசியம் வந்தால் திருக்குர்ஆனை மூடி வைத்து பேச வேண்டும். மறுபடியும் திருக்குர்ஆனை ஓதும்போது அவுது பில்லா என்று கூறி ஓத வேண்டும். திருக்குர்ஆனின் ஒழுக்கங்கள் மிகவும் மரியாதையாக திருக்குர்ஆன் ஓத வேண்டும். ஒழுவுடன் திருக்குர்ஆனை ஓத வேண்டும். கிப்லாயை முன்னோக்கி திருக்குர்ஆன் ஓத வேண்டும். எதெல்லாம் கேட்டோமோ அதை அமல் செய்ய அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக எஸ் முகமது இப்ராஹிம் அவர்களை தொழுகையை பற்றி பேச அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனும் சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ரோஜா மதினத்து ராஜா எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், இந்த நல்லதோர மஜ்லிஸில் அமைந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இங்கே நான் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா தொழுகை. இஸ்லாத்தின் 5 கடமைகளில் 2வது கடமை தொழுகை. அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாளைக்கு மறுமை நாளில் கேட்கப்படும் முதல் கேள்வி நீ தொழுதாயா? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், ஃபஸல்லிம் ஃபவைலுல் லில் முஸல்லீம். தொழுகையை பொடுபோக்கா தொழுவர்கள் வயல் என்ற நரகத்தில் போடப்படுவார்கள். இந்த காலத்தில் தொழுகிறவங்க எப்படி தொழுகிறாங்கன்னா வக்து நேரத்துக்கு தொழுக மாட்டுறாங்க. ஏன்னா இஷா நேரத்தில் எல்லாத்தையும் தொழுகிறாங்க. சில பேர் தொழுகவும் மாட்டுறாங்க. ஒரு இமாம் மகரிப் தொழுக வச்சுருக்காங்க. அவங்களுக்கே தரல, நான் 3 ரக்காத் தொழுக வச்சேனா 4 ரக்காத் தொழுக வச்சேனா. ஒரு நபர்கிட்ட கேட்குறாங்க, நான் 3 ரக்காத் தொழுக வச்சேனா 4 ரக்காத் தொழுக வச்சேனா. அவங்க கண்டிப்பாக சொல்கிறாங்க நீங்கள் 3 ரக்காத் தான் தொழுக வச்சிங்க. அதை நீங்கள் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்கன்னு கேட்குறப்ப, எங்கள் இமாம் நீங்கள் எனக்கு 4 கடை இருக்குது. 4 கடையில் எப்போவும் நான் தொழுகை நேரத்தில் அந்த கடையோட கணக்கு வழக்கெல்லாம் நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கல நான் 3 கடையோட கணக்கு வழக்கு தான் பார்த்தேன். அதனால நான் சொல்கிறேன் 3 ரக்காய் தான் நீங்கள் தொழுக வச்சிங்க. சில பேர் தொழுதுட்ருக்கையிலே ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க, நான் தொழுதுட்ருக்கேன் அப்படின்றாங்க. தொழுகை பேச்சு கொடுத்தா பேசுகிறாங்க. அல்லாஹ் ஒரு ஹதீஸில் கூறுகிறான், அஸ்ஸலாத்து மிஃப்தாவுல் ஜன்னா. தொழுகையை சுவனத்தின் திறவுகோல் என்று சொல்லுகிறாங்க. அப்போ அந்த தொழுகையை நம்ம எப்படி தொழுகணும்? பொடுபோக்காக தொழுகக்கூடாது. எப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இனி வாழும் காலங்களில் பொடுபோக்காக தொழுகாமல் இது நேராக தொழுகும்படி வல்லோன் அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இதோடு 49வது பள்ளிகள் வாழ்க்கை மாணவர்கள் பேசுகின்ற நிகழ்வு நடைபெறுகிறது. செல்வார்கள்